Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா அர்னால்டுல வந்து எப்படி கிளாஸ், கோல்டு, சில்வர் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கான கிளாஸ் தான் இந்த கிளாஸ். ஓகேங்களா? அர்னால்டு ரெண்டரர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே மெட்டீரியல் லைப்ரரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மாடலுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். கூகுள் போயிடுங்க. கூகுள் போயிட்டு அர்னால்டு மெட்டீரியல் லைப்ரரி ஃபார் 3ds மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. இதில் ஃபர்ஸ்ட் இது இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அவங்க மெட்டீரியல் லைப்ரரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன மெட்டீரியல் லைப்ரரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட்டு, ப்ரஷ்டு, மெட்டல், கார்பெயிண்ட்டு, மெட்டாலிக் கார்பெயிண்ட்டு, செராமிக்கு, குரோம், இது மாதிரி ஃப்ராஸ்டட் கிளாஸு, காப்பர் கிளாஸு, கோல்டு, ஹனி, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மெட்டீரியல்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட 3ds மேக்ஸில் இதை யூஸ் பண்ணி நம்ம மாடலுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மெட்டீரியல் லைப்ரரி இஸ் அவைலபிள் ஹியர்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். மேக்ஸ் டு ஏ லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு ரேர் ஃபைலாக தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 3ds மேக்ஸ் போயிடுங்க. அதை வந்து நம்ம 3ds மேக்ஸில் எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு மெட்டீரியல் எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா எம் கொடுங்க. எனக்கு இது வீரேல இருக்கிறதுனால எனக்கு இங்கே மெசேஜ் விண்டோவில் இப்படி வருது. ஓகேங்களா? நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம நார்மலாக நீங்கள் அர்னால்டு மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா வீரேவை, அதாவது ஸ்டாண்டர்ட் இருக்கும். சம்டைம்ஸு நீங்கள் என்ன ரெண்டர் இன்ஜின் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து இங்கே மெட்டீரியல்ஸ் இருக்கும். நான் இந்த இப்போ வீரே மெட்டீரியலை வந்து கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த max2a.mat வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் க்ளோஸ் மெட்டீரியல் லைப்ரரின்னு கொடுத்து நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலாக அர்னால்டு மெட்டீரியல் வந்து இது பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல் ஸ்லாட்டுக்கு போய்க்கோங்க. போயிட்டு இதில் சர்ஃபேஸ்ன்னு இருக்கிறதுல ஸ்டாண்டர்ட் சர்ஃபேஸை வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதை வந்து நான் இந்த ஃப்ளோருக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். இதில் பேஸ் கலர் உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த கலர் ஸ்வாட்சஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த கலர் கொடுத்துக்கிட்டேன். இதில் உங்களுக்கு கிளாசி எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஸ்பெக்குலர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ 1ன்னா உங்களுக்கு ஹை கிளாஸியாக இருக்கும். எனக்கு ஹை கிளாஸி வேண்டாம்னா நீங்கள் இதில் வேல்யூஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 0.6 கொடுத்துக்கிறேன். இதில் ஸ்பெக்குலரில் இந்த கலர் ஸ்வாட்சஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 0.479 கொடுத்துருக்கேன் வேல்யூவில். ஓகேங்களா? இதுக்கு வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதையே வால்க்கும் நான் அப்ளை பண்ணுறேன். இதையே வால்க்கும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஃப்ளோருக்கு வேறு வேணும், அதனால நான் வந்து இதில் வந்து வீரே மெட்டீரியலில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸில் சர்ஃபேஸில் ஸ்டாண்டர்ட் சர்ஃபேஸ் வந்து எடுத்துக்கிறேன். கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இது எனக்கு ஹை கிளாஸியாக இருக்குது. ஓகேங்களா? எனக்கு ஹை கிளாஸி வேண்டாம், அதனால ஸ்பெக்குலரில் வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கிறேன். .6 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நான் ஃப்ளோருக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மெட்டீரியல் அந்த லைப்ரரி வந்து டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை எப்படி கொண்டுட்டு வருது அப்படின்னு பார்ப்போம். இங்கே கெட் மெட்டீரியல்னு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இங்கே குட்டி ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மெட்டீரியல் மேப் ப்ரௌசர் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுல வந்து இங்கே குட்டியாக ஒரு ஆரோ மாதிரி இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் மெட்டீரியல் லைப்ரரி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து கொடுத்துருங்க. நான் வந்து டவுன்லோட்ஸில் எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு.
இந்த மேக்ஸ் டு ஏ லைப்ரரின்னு இருக்கா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி ஒன்று இருக்கும். இது வந்து .mat மெட்டீரியல் வந்து இது .mat ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்மளோட மெட்டீரியல் மேப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதை நம்ம டிஃபால்ட் ஸ்லாட்டுக்கு வந்து கொண்டுட்டு வந்துடணும். ஓகேங்களா, இப்போ இங்கே டிஃபால்ட் ஸ்லாட்டாக உள்ளதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணுமோ அதை வந்து டபுள் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்போ கிளே கொடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு தின் பிளாஸ்டிக்னு இருக்கு. அடுத்து கார் பெயிண்ட் இருக்கு. கார் பெயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்க அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃபால்ட் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல பிரஷ்டு மெட்டல்னு இருக்கு, அதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரோஸ்டட் கிளாஸ் எனக்கு வேணும், அதனால அதை கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரப்பர் வேணும், அதனால ரப்பர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் உள்ளது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு காப்பர் வேணும், அதனால டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். வெல்வெட் வேணும் அப்படின்னா வெல்வெட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு வேணும் அப்படின்னா இதில் வந்து டிஃபால்ட் ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கோல்டு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எனக்கு கிளாஸ் வேணும், அதனால கிளாஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து பிளாஸ்டிக் வேணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை வந்து மெட்டீரியல் எடிட்டரில் வந்து கொண்டுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளேவை வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன் கொடுத்துருங்க. ஷோ ஷேடட் மெட்டீரியல் இன் வியூ போர்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் உள்ள டீ பார்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் நான் வந்து கார் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பிரஷ்டு மெட்டல் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃப்ரோஸ்டட் கிளாஸ், நெக்ஸ்ட் கோல்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா வெல்வெட் மெட்டீரியல், இது வந்து இதுதான் கோல்டு, சாரி இது வந்து காப்பர். ஓகேங்களா, கோல்டு. நெக்ஸ்ட் இதில் கிளாஸ், இது வந்து கோல்டு அப்ளை பண்ணிடுறேன். இதுக்கு இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு கிளாஸ், எல்லாமே நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ரொம்ப பிரைட்டா இருக்கு. எயிட் கொடுக்குறேன். 8ல் வந்து நோ எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் வச்சுக்குவோம். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக எல்லா மெட்டீரியல்ஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதனால நீங்கள் அந்த அர்னால்ட் ரெண்டரில் கொடுத்துருக்க மெட்டீரியல் லைப்ரரியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்கள் மாடல்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸு. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் வேறு டவுட் இருந்தாலும் கேளுங்க, இல்லை வேறு உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.